ஹலோ ஃபோக்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நேற்று பேங்க் நிஃப்டிக்கான ரிவ்யூ கொடுத்துருந்தேன், லாங்கர் டேர்ம் ரிவ்யூ. அந்த ரிவ்யூ பிரகாரம் மார்க்கெட் வந்து அந்த லோவரான பிடிஆர்ஏஸ்க்கு வந்து இந்த குவார்ட்டரோடது, ஓகே, இந்த இந்த லாஸ்ட் குவார்ட்டரோடதில் இந்த பிடிஆர்ஏஸில் வந்து தான் ரியாக்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியாஸ்க்கு வந்து மார்க்கெட்டு ட்ரைவ் டவுன் ஆகணும் அப்படின்னா ப்ரீமியத்துக்கு போகணும், ரைட்? மந்த்லி ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் 3, ஏன்னா இன்றைக்கி தானே மந்த்லி பவர் ஆஃப் 3 ஓப்பன், 3 மந்த் பவர் ஆஃப் 3 ஓப்பன். ஸோ மந்த்லி ப்ரீமியம் லெவல்ஸை நோக்கி மார்க்கெட் போயிட்டுருக்குது. ஸோ 300 லெவல்ஸில் இருக்கணும், 600க்கு மேலே தான் ப்ரீமியம், மந்த்லி ப்ரீமியம். வீக்லி அண்டு டெய்லியிலையும் நம்ம ஆல்ரெடி ப்ரீமியத்தில் இருக்கிறோம், பட் ஹையர் டைம் ஃப்ரேம் இன்னும் ப்ரீமியத்துக்கு வராத நாட்டிக்கு ஹையர் டைம் ஃப்ரேம் ப்ரீமியம் நோக்கி இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்குறாங்க. பட் இந்த இடத்துல இந்த பிளாக் கலர் லைன் வந்து மந்த்லி ஓபியோட லோ. ஸோ இது வந்து மந்த்லி ஓபி லோ. ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இப்போ ஒரு செல் ரிட்ரேஸ்மெண்ட் ஆர் செல் இன்டியூஸ்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் நடக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ மார்க்கெட் வந்து 55,300 அண்ட் சம்திங்கில் இருக்குது. ஸோ வி மூவ் டு 55,300 புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ 55,300 புட் ஆப்ஷனில் ப்ரீவியஸ் வீக்லி லிக்விடிட்டியே இப்போ ரைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கேருந்து ரைட் பண்ணது இது லிக்விடிட்டி பர்ஜாக மாறி மார்க்கெட்டில் வந்து கீழே எல்லாம் வராது. ஓகே, ஐ எக்ஸ்பெக்ட் பை ப்ரோக்ராம் அகைன். ஓகே, இந்த இடத்துல பை ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து 530 லெவல்ஸில் நம்ம இருக்கிறோம். இங்கே ஆல்கோ வயர் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா கோல் பேக் அல்காரிதம் ஆல்கோ வயர் ஃப்ரேம் 600 to 500 levels ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னம்னா we are near liquidity void, which is a good place for reversals or retracements. வந்து லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து வரலாம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் மினிமம் 10% மூவ் அப் வந்து வரலாம். ஸோ மேலே இருக்கிற ரேஞ்சஸையும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். 100 ரேஞ்சஸில் 1000 ரேஞ்சஸில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது பற்றினு இன்றைக்கி காலையில் நான் வீடியோ போட்டிருந்தேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள், என்னோடய சேனலில் இருக்கும். அதில் கிரிப்டோவும் ஃபாரெக்ஸையுமே ப்ரியாரிட்டியாக சொல்லியிருப்பேன். பட் கடைசியில் அந்த வீடியோவோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் I explained about the option trading too. ஓகே, இப்போ எனக்கு இந்த இடத்துல லிக்விடிட்டி வாய்ட். ஸோ லிக்விடிட்டி வாய்டில் ஒரு ஆர்டர் பிளாக் லெவல்ஸை மார்க்கெட் வந்து இப்போ செல் ப்ரோக்ராமில் தான் இருக்கிறோம், ரைட்? நம்ம வந்து செல்லிங் கான ஆர்டர் பிளாக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேரிஷ் ஆர்டர் பிளாக், அதை ஆக்டிவேட் பண்ணி மிட்டிகேட் பண்ணி திரும்ப செல் சைடுக்கு கீழே டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த ஏரியாஸில் இருந்து சேஞ்ச் ஆகி பை ப்ரோக்ராமாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் பை ப்ரோக்ராம் ஓபி லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து தான் மேக்ஸிமம் ரிஜெக்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பை ப்ரோக்ராம் ஓபியை ஆக்டிவேட் பண்ணி திரும்ப ரீமிட்டிகேட் பண்ணுற இடத்துல இஃப் யூ என்டர்னாலும் இப்போ ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ரீமிட்டிகேட் பண்ணி மார்க்கெட் மேலே போகிறது தான் என்னோட பிரதான லிக்விடிட்டிஸாக இருக்கும். ஸோ அபவ் ஈக்லிபிரியம் அண்டு இந்த பேரிஷ் ஓபியை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகணும், விச் இஸ் மை சைன் ஆஃப் ரிட்ரேஸ்மெண்ட். ஓகே, இண்டெக்ஸில் செல் இன்டியூஸ்மெண்ட் இப்போது ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இந்த ரிட்ரேஸ்மெண்ட் இன்டு வால்யூம் இம்பேலன்ஸ் that can be your entry. Your stops can be placed below CE levels of liquidity void. Okay, 20 அந்த லெவல்ஸில் யூ கேன் பிளேஸ் யுவர் ஸ்டாப்ஸ் வால்யூம் இம்பேலன்ஸ்லேருந்து. இப்போ இது வந்து பேரிஷ் ஓபியாக ஆக்டிவேட் ஆகக்கூடாது, தட் இஸ் யுவர் என்ட்ரி. ஸோ இந்த புல்லிஷ் ஓபி தான் மார்க்கெட்டை வந்து மேலே புஷ் பண்ணணும் அபவ் டு 535 அதில் என்ட்ரு ஆனிங்கன்னா 53 பாயிண்ட்ஸ். ஸோ 580 வரைக்கும் there is a fair value gap. இம்பேலன்ஸை நோக்கி இன்டர்னல் லிக்விடிட்டி, ரைட்? இது வந்து இன்டர்னல் லிக்விடிட்டி. இந்த இன்டர்னல் லிக்விடிட்டியை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ணக்கூடும். ஸோ திஸ் இஸ் இன்டர்னல் லிக்விடிட்டி அண்ட் ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி. ஓகே, ட்ரா ஆஃப் லிக்விடிட்டி in this buy inducement program.
ஸோ இந்த ட்ரா ஆஃப் லிக்விடிட்டியும் இன்டர்னல் லிக்விடிட்டியும் நோக்கி மார்க்கெட் போகிற பாத்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு நல்ல சைன். மார்க்கெட் வந்து ஜம்ப் அப் ஆகி போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே பை சைட் டெலிவரிக்கு மேலே போகிறது, விச் இஸ் அ குட் பாத் ஆர் குட் சைன் மார்க்கெட்டில். அவர் என்ட்ரி இஸ் ரைட் தேர். நான் இங்கே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி மட்டும்தான் கமெண்டேட் பண்ணுறேன். இது லைவாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது லைவாக பண்ணும்போது சில பேர் ஃபினான்ஷியலாக அவங்களோட ரியல் கேபிட்டலை ரிஸ்க் பண்ணக்கூடாது. அதனால தான் ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நான் பண்ணுறேன். பின்னாடி ஃபாரின் மார்க்கெட்ஸ்லேயோ இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்ஸ்லேயோ நான் வந்து லைவ் ப்ரைஸ் ரீடிங் கமெண்ட்ரிஸ் வந்து பண்ண பார்க்குறேன். என்னோட டிஸ்கார்ட்ஸ்லேயுமே எல்லாத்தையுமே ஜேர்னல் பண்ண சொல்லுவேன். நீங்கள் டெய்லியுமே மார்க்கெட்டில் ஒரு பிடிஆர்எஸ் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அதை வந்து ஜேர்னல் பண்ணி நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கெட் பண்ணுதா, இல்லை நீங்கள் ஆன்டிசிபேட் பண்ணுறதுல என்ன பிரச்சனைகள் வந்து இருக்குது, மார்க்கெட் அதை எப்படி இன்வாலிடேட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செயல்படணும். ஓகே, அதை வந்து நெக்ஸ்ட் டே அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எப்படி மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணதாகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர்த்துக்கு என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதே தெரியறதில்ல. ஒரே மிஸ்டேக்கை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக மார்க்கெட்டில் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது மார்க்கெட்டில், ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத மார்க்கெட்டோட சிங்க்ரனைஸ் ஆகி டெய்லியும் ஜேர்னல் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும். ஜேர்னல் தான் உங்களுக்கு எல்லாமே கற்றுத்தரும். ஓகே, ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, திஸ் ஆர்டர் பிளாக் இஸ் ஃபைன் ஃபார் மீ இப்போதைக்கு. ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆனது தேர், இங்கே தான் ஸ்விங் ஹைஸ் இருக்குது. இந்த ஸ்விங் ஹைக்கு மேலே மார்க்கெட் அண்டு திஸ் ஷார்ட் டேர்ம் ஹை, இந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் டெலிவரி பண்ணணும் இந்த ஓபியை ரெஸ்பெக்ட் பண்ணி. அப்போ தான் பை ப்ரோக்ராமில் மார்க்கெட் இருக்குதுன்னு அர்த்தம். யுவர் ஸ்டாப்ஸ் ஆர் பிலோ 520, ரைட்? இப்போது இந்த ஓபியோட மீன் த்ரெஷோல்டு வரைக்கும் மார்க்கெட் வந்தாச்சு. இந்த ஓபிஸை மார்க்கெட் வந்து ஆக்டிவேட் பண்ணிருச்சு. இதை திரும்ப உள்ளுக்குள்ளே ரிட்ரேஸ் பேக் ஆகும்போது இதை ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதை பிரேக் த்ரூ பண்ணி மேலே போய் எஃப்விஜியோட க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சீரியஸ் ஆஃப் டவுன் க்ளோஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஓபியோட ப்ரொபல்ஷன் பிளாக்காக செயல்படணும். இப்போ இதுக்குள்ளே இந்த ஓபியை ஆக்டிவேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த 2 ஓபி இருக்குது பார்த்தீங்களா, பேரிஷ் ஓபிஸ். ஏன்னா பேரிஷ் ஓபிஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் என்னாச்சு, மார்க்கெட் அதுக்குள்ளே பேக் டு தேர் போகும்போது நமக்கு வந்து திரும்ப செல் சைடுக்கு கீழே தான் மார்க்கெட் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்குது. இந்த தடவை அந்த மாதிரி பண்ணாமல் பை இன்டியூஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஓபிசியும் மதிக்கக்கூடாது, இங்கே இருக்கிற ஓபிசியும் மதிக்கக்கூடாது. பிகாஸ் இந்த ஓபிஸ் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இதை ரீமிட்டிகேட் மார்க்கெட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த ஓபி சீரீஸை விட இந்த ஓபி சீரீஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை பிரேக் த்ரூ பண்ணி மார்க்கெட் மேலே போகும், அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, லிக்விடிட்டி வாய்ட்லேருந்து ஒரு ரிவர்சல் டு அப் மூவ். பட் மந்த்லி ப்ரீமியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ரிட்ரேஸ்மெண்ட்டாக இருக்கும். மந்த்லி ப்ரீமியம் வந்து 54,500 தான் இருக்குது. ஆனால் நான் 55,500 தான் இருக்குது. 55,300 we can expect something right there. இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சு மார்க்கெட் இந்த ஓபி சீரீஸை. இப்போ எனக்கு வந்து சிஇ லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்காமல் பை சைட்லேயே மார்க்கெட் வந்து டெலிவரி ஆகி இந்த பை சைட் லிக்விடிட்டி அண்ட் அபவ் இன்டர்னல் லிக்விடிட்டியை மார்க்கெட் ரீச் பண்ணுதாங்கிறத பார்க்கலாம். ஓகே, இந்த ஓபி சீரீஸை மார்க்கெட் மிட்டிகேஷன் பிளாக் சீரீஸை மார்க்கெட் ஆக்டிவேட் பண்ணுதான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆக்டிவேஷன் பாயிண்ட் இஸ் தேர், இங்கே ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் this and go up using this as support. Okay, இப்போ மார்க்கெட்டில் நம்ம சொன்ன மாதிரி this mitigation block area வந்து ஆக்டிவேட்டட் அண்டு இந்த ஹோல் ஓபி சீரீஸ் வந்து மார்க்கெட்டில் இப்போ ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ
இந்த இடத்துல நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்டர்னல் லிக்விடிட்டிக்கு ட்ரைவ் ஆகி போகலாம். அண்டு மார்க்கெட்டில் இருக்கிற அலோவன்ஸ், அதாவது ரிட்ரேஸ்மெண்ட் அலோவன்ஸ் வந்து எது வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா, ஆஸ் டீப் அஸ் திஸ் லாஸ்ட் ஓபி, ஓகேவா, அது வரைக்கும் டீப் ரிட்ரேஸ்மெண்ட் இருக்கலாம். பட் வாட் ஐ ப்ரிஃபர் இஸ் மீன் த்ரெஷ்ஹோல்டுக்கு உள்ளேயே இந்த எஃப்விஜி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து மீன் த்ரெஷ்ஹோல்டு, இந்த இடம் வந்து டபுள் சைடட் எஃப்விஜி ஏரியாஸ், இதுக்குள்ளேயே மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணி, அதாவது இந்த மிட்டிகேஷன் பிளாக் ஏரியாஸை சப்போர்ட்டாக எடுத்து மேலே போகலாம். ரிட்ரேஸ்மெண்ட் வந்ததுன்னா, ரிட்ரேஸ்மெண்ட் வராமல் டைரக்ட்லி it can go to internal liquidity. Okay, sometimes market won't give you second or third chances to enter. As I said before, after activating this whole OB series, market can retrace back into இந்த algo wireframe remove பண்ணிடுறேன். Okay, it can retrace back into மெயின் த்ரெஷ்ஹோல்டு. அது வரைக்கும் மார்க்கெட்டுக்கு ரிட்ரேஸ் பண்ணுறதுக்கான அலவன்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ மெயின் த்ரெஷ்ஹோல்டு இஸ் 545 அண்டு மெயின் த்ரெஷ்ஹோல்டு இருக்கிற பிடிஆரையும் கூட. ஸோ இந்த சிஇ லெவல்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னாலும் அதுவுமே எக்ஸாக்ட்லி மேட்சஸ் டு திஸ் 50% மெயின் த்ரெஷ்ஹோல்டு லெவல்ஸ். ஸோ இந்த சிஇ லெவல்ஸ் ப்ளஸ் மெயின் த்ரெஷ்ஹோல்டு லெவல்ஸ் இது வந்து மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணி மறுபடியுமே இந்த பை சைட் லிக்விடிட்டிக்கு மேலே அனுப்பணும். Okay, we're retracing back into mean threshold areas and in the CE levels, inverse OB or CE levels, right there. The retracing back, let's say இங்கிருந்து மறுபடியுமே பை ப்ரோக்ராம் இன்டியூஸ் ஆகணும். இது வந்து நீங்கள் டைரெக்டாக தேர் தி ஸ்விங் லோ டு த ஸ்விங் ஹை மீன் த்ரெஷ்ஹோல்டு இல்லாமல் ஓடி ப்ரைமர் போட்டிங்க அப்படின்னா, ஓடி சாரி ஃபிபனாச்சியில் தான் ஓடி வருமா, ஓடி ஸ்விங் லோ டு ஸ்விங் ஹை, தட்ஸ் ஓடி ரைட், எக்ஸாக்ட் ஓடி. இங்கேருந்து மறுபடி பை ப்ரோக்ராம் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மெயின் த்ரெஷ்ஹோல்டு, ஆர்டர் பிளாக் மெயின் த்ரெஷ்ஹோல்டு, ஸ்விங் ஓடி, இது வந்து சீக்வன்ஸ். ஓகே, ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், liquidity void, retracement OT and buy side liquidity attack. There. என்னோட buy side liquidity attack is possible. Okay. என்னோட டிஸ்கார்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சீக்வன்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். ஐ டாக்ட் அபவுட் இட். கூடிய சீக்கிரம் ஃபேஸ்புக்லேயுமே யூடியூப்லேயுமே நான் அதை பற்றி பேசுகிறேன். ஓகே, தட்ஸ் பை சைட் லிக்விடிட்டி அட்டாக் இஸ் பாசிபிள். திஸ் சீக்வன்ஸ் ஆஃப் எவ்ரி ஸ்விங் கிரியேஷன்ஸ், எவ்ரி சார்ட் பேட்டர்ன் கிரியேஷன்ஸ். இந்த மாதிரி டெய்லியுமே யூ டூ ஒன் எக்ஸசைஸ் இன் மார்க்கெட். நீங்கள் வந்து ஒரு பிடிஆரேவை சூஸ் பண்ணிவிட்டு அந்த பிடிஆரேலேருந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுங்கிறத காலையிலேயே நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு அதை வந்து பாதி வழியில் மாற்றக்கூடாது. ஓகே, இன்னைக்கு ஒரு டெசிஷன் மேக் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அது ஈவினிங் வரைக்கும், இல்லை மார்க்கெட் அதை வந்து இன்வாலிடேட் பண்ணுற வரைக்கும் அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது. இன்வாலிடேட் பண்ணாலும் நம்ம நினச்சது தப்பு அப்படிங்கிறது, எந்த இடத்துல தப்பாச்சு, எதனால் தப்பாச்சு அப்படிங்கிறத ஜேர்னலிங் மூலமாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னோடய டிஸ்கார்டில் ஒரு மெயினான ஒரு எக்ஸசைஸ். என் டிஸ்கார்டில் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து தே ஆல்வேஸ் ஜேர்னல். காலையிலேயே தே வில் புட் தேர் எக்ஸ்பெக்டேஷன், அதுலேருந்து அவங்க என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஸ்டூடெண்ட் ஜேர்னல்ஸில் தே வில் கண்டினியூஸ்லி அப்டேட் த. ஓகே, ட்ரேட் ஐடியாஸ் டிஸ்கஷன்லேயும் அவங்க கேண்டில் பற்றி என்னென்ன இருக்குதோ அதை போடுவாங்க. ப்ளஸ் ஸ்டூடெண்ட் ஜேர்னல்ஸ்லேயும் தே வில் அப்டேட் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங். ஓகே, அது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வேணால் இருக்கலாம், இந்தியன் மார்க்கெட்டாக மட்டும்தான் இருக்கும்னு இல்லை. ஸோ என்னோடய மென்டார்ஷிப்பே வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜேர்னலிங்.
நான் வந்து கால்ஸ் தரமாட்டேன். மார்க்கெட்டிங்க போகும், அங்க போகும். அத வச்சு ட்ரேட் பண்ணுங்கன்னு. நானே எல்லாத்தையுமே சொல்றதுக்கு எதுக்கு நீங்க என்கிட்ட படிக்கிறதுக்கு வரீங்க? நீங்க கத்துக்கணும், ரைட்? ஸோ நீங்க கத்துக்கணும்னா, நீங்க யூ டூ எக்ஸர்சைஸஸ் லைக் ஜர்னலிங். ஜர்னலிங் மாரி ஒரு பெர்ஃபெக்ட்டான மெத்தட் டு லேர்ன் அபவுட் மார்க்கெட் இஸ் நாட் தேர். நம்ம தமிழ் கம்யூனிட்டிலையும் சரி, இல்ல ஓவரால் ட்ரேடிங் கம்யூனிட்டிலையும் சரி, ஜர்னலிங் பண்ற ஆட்கள், ஜர்னலிங்க என்கரேஜ் பண்ற ஆட்கள் வந்து வாயில சும்மா சொல்லலாம். நான் ஜர்னல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 1, 2 மக்கள் வந்து சொல்லலாம். முக்காவாசி பேர் வந்து தே ரிலை ஆன் இண்டிகேட்டர்ஸ், பேட்டர்ன்ஸ் அந்த மாரி விஷயங்கள். பட் ஐ ரிலை ஆன் அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட் லிக்விடிட்டி. இப்போதைக்கு மார்க்கெட் பயஸ் எங்க இருக்குது? என்ன மாரி ரிப்பிட்டேட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து எந்த மாரி இடங்கள்ல வந்து இன்டியூஸ் செய்யப்படலாம்? இதுதான் என்னோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ ஐ டோன்ட் கிவ் கால்ஸ். ஐ டோன்ட் கிவ் வாட் வாட்டெவர். இந்த தப்பான ஒரு ஐடியாலஜியை நான் இன்டியூஸ் பண்ணவே மாட்டேன். ஐ மேக் தெம் ஒர்க். அவங்களாவே அவங்களோட ஃப்ளாஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட் சைக்காலஜி அப்படிங்கிறது ஜேர்னலிங் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ லைவாக ட்ரேடில் இருக்கிறீங்க அப்படின்னா யூ மைட் க்ளோஸ் த ட்ரேட். ஓகேவா? இந்த கேண்டில்லையே க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவங்க இருக்கிறாங்க. ஏன் இங்கே என்ட்ரு ஆகிருக்கிறீங்க அப்படின்னா, நம்ம 535 தான் பை ப்ரோக்ராம் ஓபியில் என்ட்ரு ஆகலாம் அப்படின்னு சொன்னேன். இங்கே என்ட்ரு ஆகி இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில்லே எக்ஸிட் ஆகி வெளியே போகிறவங்கலாம் இருக்கிறாங்க பயத்தில். தட் இஸ் ட்ரேடிங் சைக்காலஜி. அது வந்து எந்த ஒரு மென்டாராலையுமே அதை தீர்க்க முடியாது. அது நீங்களாக எஃபர்ட் எடுக்கணும். அதுக்கு தான் நான் ஜேர்னலிங் பேஜஸ் வச்சுருக்கிறேன் என்னோட மென்டார்ஷிப்பில். யூ ஜேர்னல் டெய்லி ஒரு ப்ரைஸை பற்றி ஜேர்னல் பண்ணுங்கள். அதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க, என்ன பிரச்சனையாக இருக்குது, அதில் இருக்கிற டவுட்ஸை நான் கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷனில் பற்றி என்ன விதமான டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் என்னை டேக் பண்ணால் நான் கிளியர் பண்ணுறதுக்கு தாராளமாக ரெடியாக இருக்கிறேன். பட் எந்த ஒரு எஃபர்ட்டும் எடுக்காத ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது வெரி லோ ப்ராபபிலிட்டி. ஓகே, இந்த ஓவரால் ஹோல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணாமல் நான் கமெண்டேட் பண்ண பகுதிகள் மேபி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்குறேன். இல்லை கட் பண்ணி தேவையில்லாத இடங்களை கட் பண்ணி டார்கெட் ரீச் பண்ணுறது, இந்த முக்கியமான கமெண்ட்ரி மட்டுமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். பிகாஸ் ரொம்ப லென்த்தியான வீடியோ கமெண்ட்ரி டேப் ரீடிங் வந்து லைவில் பண்ணால் ஓகே. ஏன்னா லைவில் வந்து யூ கைஸ் சீ தட். நான் ப்ரீ ரெக்கார்ட் பண்ணும்போது ஐ ஷுட் கட் சம்திங் ஆஃப். ஏன்னா இப்போவே ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 11:58 to 12:50 1 hour ரெக்கார்டிங். 1 hour வீடியோஸை நான் போஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ 5:35 என்ட்ரு ஆனும். 5:75 and internal liquidity attack. There we go. Okay, that ends my, இது 10% move up, right? That ends my டேப் ரீடிங் செஷன். மறுபடியும் இன்னொரு லிக்விடிட்டி சம்மந்தப்பட்ட வீடியோ, ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோட வந்து உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப்.